தந்தவள் தாய், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து உயிர் கொடுத்தவள் தாய். அந்த தாய் குறைபாடு இருக்கின்றதுனால உனக்கு கேவலமா? அந்த மகன் அப்படி சொல்றான். உம்மா கவலையோட திரும்பி போறான். இந்த புள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இந்த புள்ளை எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே. உம்மா திரும்பி போனாங்க. பின்னால மானுக்கு ஹை எஜுகேஷன், அவருக்கு அவர் பாஸ் ஆகிக்கிறார். இப்ப வெளிநாடு போறாரு. உம்மா கிட்ட சொல்லல மகன் சொல்லல. இப்ப போயிட்டார், நண்பர்களோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு படிக்க ஜாப் செய்ய போயிட்டார். போன மகன் அங்கே திருமணம் முடிச்சாரு. இந்த விஷயம் உமாக்கு தெரியாது. குழந்தைகளும் பெற்றெடுத்தாரு. அப்படின்னு எத்தனை வருஷம் போயிருக்கும் பாருங்க. பல வருடங்கள், சுமார் ஒரு 4 வருஷம் அல்லது 5 வருடம் எந்த ஒரு தொடர்பும் உம்மாவோட இல்ல. உம்மாக்கு கேள்விப்படுது, உங்களோட மகன் ஒரு நல்ல ஒரு தரத்தில் இருக்கிறாரு இன்னிடத்துல. இப்ப உம்மா சல்லி சம்பாதிக்கிறா, கஷ்டப்படுறா. எதுக்காக தெரியுமா? இந்த புள்ளட முகத்தை பார்த்துட்டு வாரதுக்கு. புள்ளட முகத்தை பார்த்துட்டு வாரது. கொஞ்சம் பார்த்தாலும் போதும் இந்த புள்ளட முகம். ஆனா புள்ள மறந்து உம்மாட முகத்தை பார்க்கணும். கண்ணியமானவர்களே, மூண்ட பார்க்கிறது நன்மை. கல்பாவை பார்த்துட்டே இருங்க, நன்மை அக்கௌண்ட உழுந்து கொண்டே இருக்கும். குர்ஆனை பார்த்துட்டே இருங்க, நன்மை. உம்மாவை பார்த்துட்டே இருங்க, நன்மை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். வாப்பா பாருங்க, நன்மையை தந்து கொண்டே இருப்பான் ரப்பி. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப உம்மா சம்பாதிச்சு ரெடியாகி போறாங்க. எங்க மகன் இருக்கிறார் கேள்விப்பட்டாங்க, அங்க போறாங்க. அறிஞ்சு கொண்டாங்க, இந்த வீட்டுல மகன் இருக்கிறான், பெரிய ஒரு வீடு கட்டியிருக்கிறான். போனாங்க, அடையாளம் கண்டு வீட்டு கதவு தட்டுறாங்க. தட்டக்கூடிய நேரம்